கரும்பண்ணி என்ற தஞ்சாவூர் பக்கத்துல கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் ஈசனுக்கு பெயர் கரும்பீசுவரர். கோயில் கருவறைக்குள்ள ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வச்சாலும் இன்னைக்கு எறும்பு தீண்டுவதில்லையாம். ஒரு கைப்பிடி அள்ளி வெளியில போட்டாச்சுன்னா உடனே லட்ச எறும்பு வந்துருதான். இந்த அதிசயம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கும்பகோணம் பக்கத்துல தேனுறிஞ்சும் பிள்ளையார்னு ஒரு ஊர். தேனுறிஞ்சும் பிள்ளையார் ஒருத்தர் இருக்கார், திருப்புறம்பயம். அந்த கோயில்ல அபிஷேகம் செய்யக்கூடிய தேனு ஒரு துளி கூட வெளியில் வருவதில்லை. விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்துவிட்டு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கைவிட்டார்கள். நமது அழகர் கோயில், நூபுர கங்கை, ராக்காட்சி தீர்த்தம் எங்கே இருந்து வருதுன்னு எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியல. ஆனா புராணம் சொல்லிருச்சு. நாரதருடைய தந்தை பிரம்மன், அவங்க அப்பா மகாவிஷ்ணு, அவருடைய பாதத்தில் அபிஷேகம் செய்த நீர் நழுவி வந்ததாக ஒரு கதை இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது தொல்காப்பியம். அந்த வகையிலே ஆன்மீகம் தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரணி என்று 1330 குறள் எழுதிய திருவள்ளுவர் கூட ஒரு குறளிலே ஆன்மீகம் சிறந்தது என்று பாடியிருக்கிறார்.